வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்ப்போம் வாங்க. குரு பகவான் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்துல அமர்ந்து அவர் எந்த இடத்துல பார்க்கிறார்? 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். ஆக உங்களை வந்து 3ஆம் இடமும் 5ஆம் இடம் 7ஆம் இடமும் பார்க்குறார். அவர் பார்வைக்கு என்ன பலன்? பார்வை வந்து சிறப்படி. சரிங்களா? கடகராசி அன்பர்கள், பழைய நிலைமை மாறப்போகுது, கடன்கள் அடைய போகுது, புதிய தெம்பு உங்களுக்கு உருவாக போகுது, மன தைரியம் கிடைக்க போகுது. சரிங்களா? புதிய வாகனங்கள் வாங்க போகிறீங்க. இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்பது உண்மை. சரிங்களா? குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்கெல்லாம் உங்களை கண்டு பயப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்க ஏப்பா அண்ணன் உங்களை கண்டு மிரளுவாங்க. ஆமாம், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை மனத்தாங்கள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது, அது எல்லாமே இப்போ மாறிடும். குடும்பம் உங்கள் கைக்கு வந்துடும், மறுபடியும் உங்கள் கைக்கு வந்துடும். உங்களை எல்லோரும் மதிப்பாங்க. இந்த கடகராசி அன்பர்களை மதிப்பாங்க. உங்கள் சொல்படி இந்த குடும்பம் நடைபெறும் என்பதை புரிஞ்சுக்கணும். கேப்டன்ஷிப் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வார்த்தையை எல்லோரும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இதுவரை பிடித்திருந்த நோய் உங்களுக்கு மாறிடும். புரியுதுங்களா? நோய் தீரும், வறுமையே மாறும், கஷ்டங்களே மாறும். அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். செல்வாக்கு, கௌரவம், புகழ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதற்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறார். புரியுதா? குரு பகவானுடைய கடைக்கன் பார்வை கடகராசி அன்பர்களுக்கு பட்டு போச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி வைக்க அவர் ரெடி ஆகிட்டார். ஆமாம், இதுதான் உண்மை. அது மாதிரி யாராச்சும் பந்தயம், போக்குவரத்து அது மாதிரிலாம் நீங்கள் அதில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி டாப் லீடராக வந்துடுவீங்க. இப்போ பந்தயம்லாம் வைக்கிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. செய்தொழில் நல்ல ஊக்கம், அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உறவினர்கள் வருகை உண்டு, அவங்க ஓத்திரியம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. எதிரியும் உங்களுக்கு நண்பர் ஆகிடுவாங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு பெருத்த தொகை கைமாறும் உங்கள் வசம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு. யாருங்க எனக்கு கொடுக்க போகிறா? கொடுப்பாங்கங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு பெருத்த தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. அது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் போய் வணங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அந்த பெருத்த தொகைன்னு சொன்னது உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் யாவும் நீங்கி புதிய புனர்ஜென்மம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு புன்னகை உங்களுக்கு தான் தெரியும். என்னங்க எனக்கு எப்படிப்பட்ட சனிங்க நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்படிலாம் சொல்லுறீங்க, அள்ளி ஊட்டுறீங்களே ன்னு நீங்கள் திட்டுறதும் சேதாரம் விழுதுங்க. அது எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இது குரு நின்ற பலன். இது நான் சொல்கிறது உங்களுக்கு. குரு உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். அதன்படி அவருடைய பார்வையை பற்றி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். 7.5 இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சரியா? என்ன செய்யணும்? குரு பகவானை நீங்கள் போய் பார்க்கணுங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடணும். ஐயா, நான் உங்கள் அடிமை, என்னை காத்தருள் செய்வாய் குருவே ஆன்னு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. பெரிய குரு கோயிலுக்கு போக முடியலனாலும் பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் ஆலயத்துக்கு சென்று போயிட்டு வந்துடுங்க. அதனால் உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். செய்த அந்த வேலையில் பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. அது மாதிரி கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும். அந்த குழந்தைகள் செலவு பண்ணிங்கன்னா அது சந்தோஷமாக தான் இருக்கும். இது எல்லாம் மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் நல்லது ஒரு வாய்ப்பாக ஒரு பெருந்தொகை வருவதற்கான வழி கண்டு குரு பகவான் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திகிட்ருக்காரு. அதன்படி உங்களுக்கு லக் அடிக்க போகுது என்பதை நீங்கள் மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்தி, இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.